அஸ்ஸலாமு அலைக்கும் அக்கா. 30 நாள்ல மாடு வாங்க போறோம். டே 21 விலாக் பார்ப்போமா? நம்ம டார்கெட் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் மக்கா இருக்கு. அதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் பாதி வேலை ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் முழுசாலாம் கம்ப்ளீட் ஆகல. இன்னும் கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்கு. அது முடிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமா அந்த வேலையும் அதோட அப்டேட்டும் குடுத்துருவேன். அதுக்கப்புறம் மக்கா என்னதான் நம்ம இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது கம்மியா இருந்தாலுமே, இவங்க குடுக்குற மைண்ட் ரிலாக்ஸ் வேற எங்கேயுமே கிடையாது மக்கா. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி. ஆனா இவங்களுக்கு நான் டைம் ஒதுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர், 2 ஹவர் தான். ஒரு அவ்வளோ நேரம் தான் உட்காந்துட்டு இருப்பேன் அது கூட. ஆனா, இவிங்களோட பாசம் இருக்கே அப்பா! வேற மாரி மக்க அது. நாம குடுக்குற ஒரு கொஞ்ச நேரம் டைம அது அவ்வளோ அழகா எடுத்துக்கிட்டு, நம்ம மேல அது பாசத்த கொட்டிக்கிறது, அது செய்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். போவேன், போயிட்டு அமைதியா உட்காந்துட்டு அத வேடிக்கை பார்த்துக்கிட்டு, இப்ப சாப்பாடு எடுத்துட்டு போய் வச்சுட்டு இருக்கேன்னா, கையில சாப்பாடு இருக்கா, இப்ப சில டைம் என்ன பண்ணுவேன், இடுப்புல கை வச்சு நின்னுட்டு இருப்பேன். அது அடையிறவரையும் இப்போ பார்த்துட்டு இருப்பேன். உள்ள இருக்கிற புறா தீனி வந்து இடுப்பு மேல வந்து உட்காந்துக்கும். அதெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். அதுக்கப்புறம் மக்கா, வான்கோழி முட்டை விட்டுருக்கு. எங்க விட்டுருக்கு பாருங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா, பார்க்க வான்கோழி முட்டை மாரி இருக்கு. வாத்து முட்டை மாரி இருக்கு. ஏன்னா வந்து ஒரு நாள் பார்க்குறேன் வான்கோழி அதில உட்காந்துருந்துச்சு. ஆனா முட்டை பார்த்தா வாத்து முட்டை மாரி இருக்கு. ஆனா என்னான்னு தான் எனக்கு கன்ஃபார்மா தெரியல. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க மக்கா. வர்ட்டா மாமே!